நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் நாற்று நட்டினோம். கத்திரிக்காய் நாற்று நட்டுறதுக்கு எங்கள் வீட்டம்மா நாங்கள் எல்லாம் சேர்ந்து நட்டோம். அது எப்படி காய்ச்சிருக்குன்னு இன்றைக்கி பாருங்கள். நான் ஒன்றும் அதிகமாக பராமரிப்புலாம் பண்ணலை. பாருங்கள், காய்ச்சிருக்கா. பக்கத்தில் உள்ள செடி பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. நான் இன்னும் உரமே ஒன்றும் வைக்கலை. என்னமோ தான் இதுக்குண்டான வேலை. இதை பறிக்கிறதுக்குன்னே செடி நட்டவங்க வந்திருக்காங்க. செடி நட்டவங்க வாங்க மேடம், வாங்க. கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எத்தனை கத்திரிக்காய் இருக்குது? இதில் 2, அதில் 1, 3, இங்கேயும் இருக்குது. இங்கே இருக்குது. பெரிய கத்திரிக்காய் இருக்கா பாருங்க. படிங்க. இது விளைஞ்சிருக்கா, அது விளைஞ்சிருக்கா? இதுல 2 காய் விளைஞ்சிருக்கு, அதுல ஒரு காய் விளைஞ்சிருக்கு. சரி, படிங்க. இந்த அது இங்கேயும் பார்த்துருக்கு. இருக்கா கத்திரிக்காய் பாருங்க. தோட்டத்து வேலை பார்க்குறதுக்கு நிறைய செடி அப்படி களைலாம் எடுக்கிறதே இல்லை போல, அப்படியே வச்சுருக்காங்க. சரி, இது நம்மளுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். எப்படி பறிக்கிறது? கத்தி கொண்டு வந்திருக்கலாம். நான் பறிக்கிட்டா? எப்படி பறிக்கணும் பாருங்க. ஐயோ அடுத்தது கட்டுங்க. கத்திரிக்காய் சாம்பார் நாளைக்கு. பின்னாடிக்கு தக்காளி இருக்கு. வாவ். இந்த இங்கே ஒன்று பாருங்க. இது ஒன்று, அது ஒன்று பறிச்சிருங்க. சின்னதாக இருக்கு, பறிச்சிருவா? அதையும் பறிச்சிருங்க. அது ஒன்று. இயற்கையான கத்திரிக்காய். ஒரு மருந்து அடிக்காமல் இயற்கை உரம் போட்டது, எந்த மருந்தும் அடிக்கலை. ஓகேவா? இயற்கை விவசாயம். கை நிறைய காமிங்க. இயற்கை விவசாயம். கீழே இது இருக்குது, மிளகா இருக்குது. ஒன்லி உரம், மாட்டு சாணம் மட்டும்தான். வேறு எதுவுமே ஒன்றும் தெளிக்கலை. வேறு எந்த உரமும் வைக்கலை. கடை உரம் எதுவும் வைக்கலை. ஓகே. நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார்.